அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதி இறைவன் தந்ததல்லவா? அந்த ஒவ்வொரு நாளும் அந்த மகிழ்ச்சிக்குரிய நாளாக நமக்கு மாற்றி அவர் அமைத்து தருகிறார் பாருங்கள். அதுதான் பெரிய வரப்பிரசாதம் இல்லையா? அந்த எப்பொழுதும் இழந்து விடாதவாறு நாம் நிறைவாக அவரோடு இணைந்து நடக்க வேண்டும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 7 இறை வார்த்தை 26 28 முடிய. இத்தகைய தலைமைக்குருவே நமக்கு ஏற்றவராகிறார். இவர் தூயவர், கபடற்றவர், மாசற்றவர், பாவிகளிடமிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டவர். ஏனைய தலைமை குருக்கள் செய்வது போல் முதலில் தம்முடைய பாவங்களுக்காகவும் பின்னர் மக்களுடைய பாவங்களுக்காகவும் இவர் நாள்தோறும் பலி செலுத்த தேவையில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியாக செலுத்தி இதை ஒரே ஒரு முறைக்குள் செய்து முடித்தார். திருச்சட்டப்படி வலுவற்ற மனிதர்கள் குருக்களாக ஏற்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் அத்திருச்சட்டத்திற்கு பின்னர் ஆணையிட்டு கூறப்பட்ட வாக்கின் மூலம் என்றென்றும் நிறைவுள்ளவரான மகனே குருவாக ஏற்படுத்தப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். தந்தையின் மூலமாக இயேசு நமக்காக பலியாகிறார் இல்லையா? அவர் ஒரே ஒரு முறை தான் பலியாகினார். ஆனால் அதை நாம் எப்பொழுதும் நினைவு கூறுகிறோம். எனக்காக என் பாவங்களுக்காக நீர் உலகில் மனிதனாக பிறந்தீர். மனிதர்கள் படுகின்ற துன்பங்கள் அனைத்தையுமே நீர் அனுபவித்தீர் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் சிறு துன்பங்கள் பட்டாலும் அது ஒரு புலம்பலாகவும் எரிச்சலாகவும் எடுத்துக்கொள்கிறோம். அப்போ அந்த எரிச்சலும் புலம்பலும் நம் பலகீனங்களை காட்டுகிறது இல்லையா? அப்போ இறைவன் அப்படி எரிச்சல் பட்டிருந்தால் நமக்கு மீட்பு கிடைத்திருக்குமா? கிடைக்காதல்லவா? ஏனென்றால் இயேசு தூயவர், கபடற்றவர், மாசற்றவர், பாவிகளிடமிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர், தந்தையின் திட்டத்தை நிறைவேற்ற உலகிற்கு வந்தவர். அப்போ அந்த திட்டத்தை நிறைவேற்ற எது அவரை சொன்னாரோ, தந்தை சொன்னாரோ அதுக்கு கீழ்ப்படிந்தார். நாம் கீழ்ப்படுகிறோமா? நம்முடைய சொல் செயல் அனைத்தும் கீழ்ப்படிதல் உள்ளதாக இருக்கிறதா? நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? ஒரு குடும்பத்திற்கு ஒரு தலைவர் வேண்டும். அந்த தலைவருக்கு அவர்கள் மனைவி, பிள்ளைகள் அனைவரும் கீழ்ப்படிய வேண்டும் இல்லையா? அதுபோல்தான் இயேசுவுக்கு திருச்சபை இருக்கிறது. அந்த திருச்சபைக்கு கட்டுப்பட்டு நாம் இருக்கும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்குமா? இருக்காதா? இருக்கும். ஏனென்றால் இயேசு தான் நமக்கு எல்லாமே. அப்படிங்கும்போது அந்த இயேசுவின் நாமத்தை கொண்டு நாம் என்ன கேட்டாலும் நமக்கு கிடைக்கும். தந்தை மகன் தூயாவின் நாமத்தினாலும் அன்னை மரியாளின் பரிந்துரையாலும் நாம் எது கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்கிறோம். உகந்தது மட்டுமே இல்லையா? தேவையற்றதல்ல, உகந்ததை மட்டுமே நாம் பெற்றுக்கொள்கிறோம். நமக்கு எது தேவை என்பது இறைவனுக்கு தெரியும். அதை அவர் நமக்கு நிறைவாக தருவார். அப்படி தரும்போது நாம் பெற்றுக்கொள்கின்ற ஒவ்வொன்றும் நிறைவான ஆசீர்வாதத்தை இவர் பெறும். இந்த ஆசீர்வாதத்தை கேட்போமா? அன்பின் பரலோக பிதாவே, ஒவ்வொரு நாளும் எங்களை ஒவ்வொரு விதமாக ஆசீர்வதிக்கிறீர். ஆமாண்டவரே, இந்த காற்றை ஒரு நொடி நீர் நிப்பாட்டினால் நாங்கள் உயிர் வாழவே முடியாத ஆண்டவரே. ஆனால் நாங்கள் சுவாசிப்பதற்கு காற்றை கொடுத்து எங்களை நிறைவாக வாழ வைக்கிறீரே ஆண்டவரே. காற்று, நீர், உணவு, இந்த மூன்றும் ஒரு மனிதனுக்கு எப்படி தேவையோ அதுபோல் உம்மோடு நாங்கள் இணைந்து நடப்பதற்கு தூய்மை என்ற ஆடை வேண்டும் ஆண்டவரே. உம்மோடு கூட உடன்படிக்கை வேண்டும் ஆண்டவரே. எப்பொழுதும் நாங்கள் நல்ல எண்ணங்களோடு சிந்தனைகளோடு இருப்பதற்குண்டான ஆற்றலையும் வலிமையும் தர வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நீர்தாமே உம்முடைய மக்களை பாதுகாப்புடன் வழிநடத்தி செல்கிற அந்த வல்லமைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.